Welcome to our channel PGTRB Chemistry. So last classல நம்ம பார்த்தது homonuclear diatomic molecules and heteronuclear diatomic molecules உடைய atomic radius எப்படி calculate பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது electronegativity difference இருக்கும்போது, அதாவது heteronuclear diatomic molecules இருக்கக்கூடிய ரெண்டு atoms உடைய electronegativity equal இல்லாதப்ப internuclear distance என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய radius of the two atoms, அதாவது DAB, internuclear distance DAB is less than RA plus RBங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ரீசனையும் பார்த்தோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு, அந்த பாண்டில் அயானிக் கேரக்டர் அதிகமாக இருக்கிறது, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த பாண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போது அந்த ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறக்கான ஒரு ஈக்குவேஷன் தான் ஷூமேக்கர் ஸ்டீவன்சன் ஈக்குவேஷன். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, the interatomic distance DAB for a bond AB should be taken as the sum of covalent radii RA and RB for the atoms A and B coupled with the correction term equal to minus 0.09 into electronegativity difference of the two atoms. நார்மலாக எப்பவும் போல தான், அதாவது internuclear distance is equal to sum of radius of the two atoms minus ஒரு கரெக்ஷன் டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது மைனஸ் இந்த ரெண்டு ஆட்டம்னுடைய ரேடியஸை சம் பண்ணதுக்கப்புறமா மைனஸ் 0.09 இன்டூ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆட்டம் ஏ அண்ட் பி அப்படிங்கிற கரெக்ஷன் டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான் ஸ்டீவன்சன் ஷூமேக்கர் ஈக்குவேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். DAB, internuclear distance of A and B is equal to RA plus RB minus 0.09 into electronegativity difference of atom A and B. ஸோ அந்த நம்ம ஈக்குவேஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு எக்ஸாம்பிளில் அந்த கரெக்ஷன் டேர்மை யூஸ் பண்ணும்போது அந்த டிஸ்கிரிப்பன்சி, அதாவது internuclear distance is less than the sum of atomic radius of A and Bங்கிற டிஸ்கிரிப்பன்சியை இன்க்ரீஸ் பண்ணுதா டிக்ரீஸ் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலிக்கான் அண்ட் கார்பன் பாண்ட் எடுத்துக்கிறோம். இது கோவலன் பாண்ட். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டீவன்சன் ஷூமேக்கர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது வர்ற இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ணி வர வேல்யூவும் அப்சர்வ்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது டிஸ்கிரிப்பன்சி கம்மியாக இருக்குது. அதாவது ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு கம்மியான டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு மைன்யூட்டான சேஞ்சஸ் தான் காமிக்குது சிலிக்கான் அண்ட் கார்பன் பாண்டில். அதே மாதிரி அதுவே கார்பன் குளோரின் பாண்டில் அந்த கரெக்ஷன் டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்பன்சி அதிகமாக இருக்குது. அதாவது அப்சர்வ்டு வேல்யூக்கும் கால்குலேட்டட் வேல்யூக்குமான டிஸ்கிரிப்பன்சி அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணினாலுமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சிலிக்கான் கார்பன் எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டீவன்சன் ஷூமேக்கரோடைய கரெக்ஷன் டேர்மை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டிஸ்கிரிப்பன்சி வருது இல்லையா, internuclear distance is less than the sum of radius of atom A and radius Bங்கிற டிஸ்கிரிப்பன்சி குறையுது. அந்த ரெண்டும் more or less ஈக்குவல்கிற மாதிரி வருது. அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. DAB is equal to more or less equal to RA plus RB. அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கிறது இல்லை. ஆனால் கார்பன் குளோரின் பாண்டில் டிஸ்கிரிப்பன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டேர்மை யூஸ் பண்ணதுக்கப்புறம் DABக்கான வேல்யூ, இந்த கரெக்ஷன் டேர்மை யூஸ் பண்ணி வர வேல்யூ, இந்த ரெண்டும் திருப்பி ஈக்குவலாக இல்லை ஓரளவுக்கு பக்கமான வேல்யூஸாகவும் இல்லை, திருப்பி அந்த இடத்துல டிஸ்கிரிப்பன்சி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாலிங் ஸ்கேல். ஸோ பாலிங் ஸ்கேல் அப்படிங்கும்போது இங்கே ஈக்குவேஷன் பாருங்கள். DAB is equal to RA plus RB minus C, இந்த இடத்துல இருக்கிறது C இன்டூ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல சிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டீவன்சன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த ஸ்டீவன்சன் கோஎஃபிஷியன்ட் எல்லா ஆட்டமுக்கும் சிமிலராக இருக்காது, ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
இந்த வேல்யூஸ் என்ன யூனிட்டில் எடுத்துக்குவோம் அப்படின்னா ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிற யூனிட்டில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே இம்பார்ட்டண்ட். அதாவது ஷூமேக்கர் ஸ்டீவன்சன் ஈக்குவேஷன், பாலிங் ஸ்கேல், இந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கோவலண்ட் ரேடியை. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேடியேஸ் இருக்குது அப்படின்னா சிங்கிள் பாண்டட், அதாவது கோவலண்ட் பாண்ட் சிங்கிள் பாண்டாக இருக்கும்போது சிங்கிள் பாண்டட் கோவலண்ட் ரேடியைன்னு சொல்லுவோம். டபுள் பாண்டட் ஆர் ட்ரிபிள் பாண்டட் இருக்கும்போது மல்டி கோவலண்ட் ரேடியைன்னு சொல்லுவோம். ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கோவலண்ட் ரேடியை. ஒன்று வந்து சிங்கிள் பாண்டட், இன்னொன்று வந்து டபுள் பாண்டட், தேர்ட் ஒன் ட்ரிபிள் பாண்டட். ஸோ டபுள் பாண்டட் அண்ட் ட்ரிபிள் பாண்டடை மல்டி கோவலண்ட் ரேடியைன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் கீழே கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன். அது பார்த்தீங்கன்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியை இன் ஆங்ஸ்ட்ராங். ஒரு சில ஆட்டம்ஸுக்கு ட்ரிபிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியை இல்லை, டபுள் பாண்ட் கோவலண்ட் ரேடியை மட்டும்தான் இருக்குது. இந்த வேல்யூஸ் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சில காமன் எலிமெண்ட்ஸுக்கு, அதாவது கார்பன், சிலிக்கான், சல்ஃபர், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃபஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து எல்லா ஆட்டம்னுடைய டபுள் பாண்ட் கோவலண்ட் ரேடியை. செகண்டாக இருக்கிறது ட்ரிபிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியை. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கோனோ அந்த ஆட்டம்கெல்லாம் வந்து ட்ரிபிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியே இல்லை. மற்ற ஆட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியே இருக்குது. இது ஆக்சுவலாக எல்லா ஆட்டம்ஸுக்குமே இருக்குது. பட் இங்கே காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதிகமான காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்டம்ஸுக்கு மட்டும் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், ஆன்டிமனி, ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், 5th குரூப் எலமெண்ட், 6th குரூப் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு. இந்த வேல்யூஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் ரேடியஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மெட்டல் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, மெட்டல் இஸ் சாலிட். ஸோ அதில் வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஸோ மெட்டல் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ்லி பேக்டு ஸ்பியர்ஸ். ஒவ்வொரு ஆட்டமே நம்ம ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்பியரும் இவ்வளோ க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். 1/2 ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியை ஆஃப் 2 adjacent metal atoms in the metallic close packed crystal lattice in which metal exhibits a coordination number of 12. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்மளோட அந்த கோவலண்ட் ரேடியஸ் பார்த்த மாதிரியே தான். 2 adjacent மெட்டல் ஆட்டம், எல்லாமே ஆட்டம்ஸுங்கும் போது நமக்கு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் தானே, அதனால் 2 ஆட்டம், ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுத்துகிட்டு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ 2 ஆட்டம் பக்கத்தில் இருக்கிற ஆட்டம், மாலிகுலாக இல்லை, சிங்கிள் ஆட்டம்ஸ் இந்த மாதிரி கிட்ட இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பியும் அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் ஒரு ஆட்டம்னுடைய ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கோவலண்ட் ரேடியஸில் எப்படி ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டு அந்த மாலிகுல் இருக்கக்கூடிய 2 ஆட்டம்க்கும் அந்த 2 ஆட்டமில் இருக்கிற நியூக்ளியஸ் கிடையான டிஸ்டன்ஸ் சொன்னமோ, அதே மாதிரி இங்கே வந்து இன்டர்மெட்டாலிக் டிஸ்டன்ஸ் ஆர் இன்டர்மெட்டாலிக் டிஸ்டன்ஸ்னே சொல்லலாம். 2 மெட்டலுக்கு இடையே இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு மெட்டலுடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இன்டர்மெட்டாலிக் டிஸ்டன்ஸ். அதை திருப்பி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதா ஒரு பர்டிகுலர் மெட்டலினுடைய ரேடியஸ். ஸோ இது ஒரு மெட்டல் அப்படிங்கும்போது எல்லாமே சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸாக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ டிவைட் பை 2 யூ வில் பி கெட்டிங் த ரேடியஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆட்டம். இதுதான் மெட்டாலிக் ரேடியஸ். ஸோ இன்னும் ஒரு டைப் ஆஃப் ரேடியஸ் இருக்குது, வாண்டர்வால்ஸ் ரேடியை. வாண்டர்வால்ஸ் ரேடியைனா என்ன, அதை எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம வாண்டர்வால்ஸ் ரேடியை, மெட்டாலிக் ரேடியை, கோவலண்ட் ரேடியை கம்பேர் பண்ணி எது வந்து அதிகமாக இருக்கும், எந்த ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும், விச் இஸ் கிரேட்டர் தென் விச் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியையும் கோவலண்ட் ரேடியையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது மெட்டாலிக் ரேடியை ஆர் அபவுட் 10 to 15% ஹையர் தென் த சிங்கிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியை. சிங்கிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியை விட மெட்டாலிக் ரேடியை வந்து 10 to 15% அதிகமாக இருக்கும். இது இம்பார்ட்டண்ட். ஸோ மெட்டாலிக் ரேடியை பெருசாக இருக்குமா, கோவலண்ட் ரேடியை பெருசாக இருக்குமா அப்படின்னா மெட்டாலிக் ரேடியை தான், இது தெரியணும். அடுத்தது மெட்டாலிக் ரேடியை ஆர் ஸ்மாலர் தென் த வாண்டர்வால்ஸ் ரேடியை. இப்போ முன்னாடி இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கோவலண்ட் ரேடியை விட மெட்டாலிக் ரேடியைன்னு பார்த்தோம். மெட்டாலிக் ரேடியை வந்து எதை விட சின்னது, வாண்டர்வால்ஸ் ரேடியை விட சின்னது. அதாவது
இருக்கிறதுலே வாண்டர்வால்ஸ் ரேடியை தான் பெருசு. ஸோ வாண்டர்வால்ஸ் ரேடியை இஸ் கிரேட்டர் தென் மெட்டாலிக் ரேடியஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் கோவலன்ட் ரேடியஸ். இந்த இடத்துல வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன, வாண்டர்வால்ஸ் ரேடியஸ்னால் என்ன, எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதில் வந்து இந்த மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் கிரேட்டர் தென் கோவலன்ட் ரேடியஸ், வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் இஸ் கிரேட்டர் தென் மெட்டாலிக் ரேடியஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் கோவலன்ட் ரேடியஸுங்கிற இந்த டேர்ம்ஸ், இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வாண்டர்வால்ஸ் ரேடியை எப்படி கால்குலேட் பண்ணுறது, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். அடுத்த வீடியோஸை நீங்கள் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Keep trying.